ரீசெண்டா முதல்வர் விஜய்க்கு நன்றி தெரிவிச்சு பேசியிருக்காரு நடிகர் அஜித் குமார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தன்னுடைய தாயான மோகினி மணியனோட இறப்புக்கு மிகுந்த பாதுகாப்பை அளித்த சென்னை மாநகர காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருந்த முதல்வருக்கும் நன்றி தெரிவித்து அஜித்குமார் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் நடிகர் முதல்வர் விஜயை பார்த்து நிறைய இடங்கள்ல ஆச்சரியப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு மனிதரால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு பழக இனிமையான ஒரு நபர். அது மட்டும் கிடையாது, விஜய்க்கு கிட்ட இருக்க ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சீங்களா கூட, அதுக்கு பல மடங்கு திருப்பி தான் அவர் அந்த உதவியே செய்வாரு. அந்த அளவுக்கு ஒரு நன்றி மறக்காத நபர். எனக்கு நிறைய டைம் ஆச்சரியமா இருக்கும். இப்படியும் மனுஷங்களால இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பல தடவை நான் நடிகர் விஜயை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அவர் மனம் இருக்கிற அந்த போக்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சம்பாதிச்சு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மத்தியில் இன்னைக்கு தனக்கு பண்ண ரசிகர்களுக்கு திருப்ப ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் எடுத்திருக்கிற அந்த முடிவு, அதன் வழியா இன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருக்க இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவருடைய முழுக்க முழுக்க அந்த நல்ல மனுஷக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னே சொல்லலாம் இந்த முதல்வர் நாற்காலி. ஏன்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னால முடிஞ்ச விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்காக தயாராகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 50 வயதுக்கு மேல இன்னைக்கு இப்படி ஒரு முடிவை, அதுவும் லைஃப்ல பீக்ல இருக்கும் போது பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனா இது அனைத்தையுமே தன்னுடைய ரசிகர்களுக்காக பண்ணன அந்த மனசு இருக்குல்ல, அதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் முதல்வர் விஜயை பற்றி ரொம்பவும் பெருமையாக பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ சமீப காலமாக அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு அப்படிங்கிறது வேணும். ஏன்னா இன்னைக்கு விவாகரத்து விஷயத்துல அவர் ரொம்பவும் நெருக்கடியை சந்திச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல விவாகரத்து மட்டும் இல்லாம தமிழக அரசியல் களம் ரொம்பவும் சூடு பிடிச்ச மாதிரி இருந்தது. அதாவது எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இக்கட்டான சூழ்நிலை, இன்னொரு பக்கம் தமிழகத்தோட தேர்தல். இதை இரண்டையுமே சமாளிக்கிறதுக்கு ஒரு மனோபாவம் அப்படிங்கிறது வேணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மனோபாவம் கண்டிப்பா முதல்வர் விஜய் கிட்ட இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் அவர் ரசிகர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பெரிய பெரிய நடவடிக்கைகளை நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவருடைய நல்ல மனசுக்கு எல்லாமே சரியா நடக்கும். அது மட்டும் கிடையாது, நண்பர்களை கைவிடாதவர். அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றின வர நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. யாருமே விஜயை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய மனசு இரும்பு மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை முழுமையாக நம்பக்கூடியவர். அப்படி இருக்கிறவங்கள யாருமே எதுவுமே செய்ய முடியாது. மற்றவங்களுக்காக நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள யாரும் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் கீழே வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பருக்காக ரொம்பவும் சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க நடிகர் அஜித் குமார்.